ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாமே உரித்து வச்சுருக்குங்க. இஞ்செல்லாம் உரிச்சாச்சு, பூண்டும் உரிச்சாச்சு. அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. கிராமத்து முறையில் செய்கிறோங்க. விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக நம்ம விறகடுப்பில் தான் சமைப்போம். இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மல்லி தழையெல்லாம் கழுவி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் அலசி நல்லா கழுவி வச்சுக்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்யணும்னா அந்த புதினா தழை போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வாங்க, தக்காளி நல்லா போட்டாச்சுன்னு பாருங்கள். நல்லா மசியணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும். அதுக்குள்ளேயே சிக்கன் அலசிக்கலாம். 3 கிலோ சிக்கனுங்க. எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அக்கா, பாப்பா, அம்மா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம 2 பேருக்கு செய்யணும்னா, எங்கள் 2 பேருக்கு மட்டும் செய்யணும்னா கரெக்டாக இருக்கும். குக்கரில் 1 கிளாஸ் அரிசி போட்டு செஞ்சுப்போம். இது எல்லாருக்கும் செய்யணும்னா டபரா வச்சு தாங்க செய்வோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி. இப்போ வந்து மல்லித்தழை போடலாம். மல்லித்தழையும் புதினா தழையுங்க. உங்கள் வீட்டிலலாம் எனக்கு என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்கும், விறகடுப்பில் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும், கிராமத்துலேருந்து எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, வில்லேஜ் லைஃபு பாருங்கள். நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசியணுங்க பிரியாணிக்கு. பாருங்கள், நல்லா அலசிட்டு சிக்கனை நல்லா கட் பண்ணி, அது வந்து கடையில் வாங்கும்போது பீஸ் போட்டு தாங்க கொடுத்தாங்க. பிரியாணிக்கு வந்து எப்படி பீஸ் பண்ணுவோம் அதுமாரி பீஸ் போட்டு தான் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா போட்டு கிண்டி விடணுங்க. எங்கள் அக்கா தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் செய்கிறாங்க. அக்கா, பாப்பா அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி கும்பலாக வந்து செஞ்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தானே, சூப்பராக இருக்கும்ல. ஃபேமிலியோட உட்காந்து டெய்லி நாம்ளே சமைச்சு சாப்பிட்றதா இது மாதிரி யாராவது ஒரு நாள் சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல. அதனால் இன்றைக்கி தங்கச்சியும் அக்காவும் தான் சமைக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அவங்க வந்து சமைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மசியணுங்க வெங்காயம் தக்காளி. இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ஊற்றுது பாருங்கள். நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. வாங்க, பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து மெயினானது பிரியாணி மசாலா, காரத்தூள் தாங்க. சிக்கனெல்லாம் அலசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போடணும். காரத்தூள், லைட்டாக கேசரி பவுட்ரு இருந்தால் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் வேணும்னா. நாங்கள் போடலை. ஒரு பக்கம் சுடு தண்ணி, ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி, ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா,
பாருங்கள், காரத்தூள் போட்டுடலாங்க. தேவையான காரத்தூள், தனி மிளகாத்தூள் இல்லைங்க, அதுதாங்க போடுவாங்க. இதுலேயே பாதி வேக்காடு வெந்துடுங்க சிக்கனு. எப்பயுமே சிக்கன் தாங்க நல்லா அங்கே பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். 3 கிலோ கறி, 3 கிலோ அரிசி, அப்படி கூட தான் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஈவனாக. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து சமைச்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தானேங்க. இப்போ தயிர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு, 2 கரண்டி, 3 கரண்டி, 4 கரண்டி, 5, 6. நம்ம வீட்லேயே புற ஊற்றி வச்சு தயிருங்க, அதனால் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கடையில் வாங்கினா தான் பாக்கெட் இருக்கும். இது நம்ம பசு மாட்டு தயிர் நம்ம டெய்லியே எப்பயுமே புற ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2, 3. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலான்னா நம்ம எந்த அளவு படியால் தாங்க அரிசி எடுத்துருக்கோம், அந்த படிக்கு தகுந்த மாரி கணக்கு. 3 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் அரிசினா 6 கிளாஸ் தண்ணி, 4 கிளாஸ் அரிசினா 8 கிளாஸ். அதுமாதிரி அப்படியே டபுள் ஆக்கி வந்தேனுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொச்சி வந்தப்பறம் அப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டாச்சு. அரிசி போடுறது அப்போ எடுக்க முடில, தம்பி எழுதிட்டு தான். அரிசி போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு தம் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ மூடிட்டு இன்னுமே இன்னும் கொஞ்சம் வெந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ தம் போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும். நல்லா ஈவனாக ஒரே மாதிரி ஒரே ஷேப்பாக சாப்பாடெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ மூடிக்கலாங்க. சூப்பராக வந்துச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? வாங்க இப்போ தம் போட்டுக்கலாம். மூடி போட்டு அதுக்கப்புறம் இருமுறம் வச்சு அதுக்கப்புறம் அள்ளி போடுறோங்க. ஏன்னா இது வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க, நான் எப்பவுமே அப்படி தான் மூடி மேலே போடுவோம், அது மாதிரி போடாத கருப்பாயிடும் தட்டு. மூடி மேலே போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. இது மாதிரி யாரெல்லாம் வீட்லேயே விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் சாப்பாடு. வாங்க இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. அதுங்களா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.